எல்லாரும் வந்தாச்சுல்லப்பா கூட்டத்துக்கு, வீட்டுக்கு ஒரு ஆளு. சரி, இப்ப எதுக்காக இங்க ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்கோம்னா, 12 வருஷமா பூட்டி இருந்த நம்ம அம்மன் கோயில இப்பதான் பராமரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு திருவிழா நடக்க போகுது. நாளைக்கு காப்பு கட்டு நடக்க போகுது. நாளையில இருந்து இன்னும் 8 நாளைக்கு யார் வீட்லயும் கவுச்சி புழங்காதீங்க, சுத்தபத்தமா இருங்க. 7ஆம் நாள் நைட்டு எல்லார் வீட்ல இருந்தும் மாவிளக்கு எடுத்து வரணும் கோயிலுக்கு. 8ஆம் நாள் காலையில யார் யார் நேர்த்தி கடன் செலுத்தணுமோ அதுக்கான பால் குட திருவிழா நடக்கும். அதை தொடர்ச்சியா அன்னதானமும் இருக்குப்பா. இளைஞர்கள் எல்லாரும் முன்னாடி நின்று நடத்துங்க அன்னதானத்துக்கு. நம்ம ஊர் சனங்கள் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து ஆளுங்க வராங்க. அதனால நம்ம ஊர்ல இருந்து வீட்டுக்கு 5000 வரி வச்சிருக்காங்க கோயில் சார்பா. 8ஆம் நாள் நைட்டு பள்ளி திருமண நாடகம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளி திருமணம் முடிஞ்ச உடனே ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் இருக்கு. இதன்படியா கோயில்ல பேசி முடிச்சிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் சம்மந்தம் தானே? சம்மதம். எல்லாருக்கும் சம்மதம். 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 சம்மந்தம். சம்மதம் ஐயா. சம்மதம் ஐயா. இப்படி பேசுனதுல யாருக்காச்சும் குறை இருந்தாலோ இல்ல இப்படி நடத்தலாம் அப்படின்னு ஏதாச்சும் கருத்து இருந்தாலும் நீங்க கூட்டத்துல வெளிப்படையா சொல்லலாம். ஐயா எத்தனை மணிக்கு காப்பு கட்டுன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு சாயந்தரம் 6 மணி போல ஊர் மக்கள் எல்லாரும் கோயில் முன்னாடி வந்துருங்க. அங்க அம்மனுக்கு காப்பு கட்டினதோட நேர்த்திக்கடன் செலுத்துற எல்லாருமே காப்பு கட்டிக்கோங்க. 12 வருஷம் கழிச்சு நடக்கிற திருவிழாயா, நம்ம தான் எல்லாத்தையும் சீரும் சிறப்பா நடத்தணும். இந்த வருஷத்துல இருந்து இதே நாள்ல தொடர்ச்சியா நம்ம அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். சக்தி வாய்ந்த அம்மன், எல்லாரும் நல்லா வேண்டிக்கிறங்க. சரிப்பா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நாளைக்கு சாயந்தரம் எல்லாரும் வந்துருங்க. சரிங்க ஐயா. அழகு, எல்லாரும் சம்மதம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன சம்மந்தம்னு சொல்ற? ஆமா அமுதா, எனக்கும் கேட்டுச்சு. எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டு இருக்காங்க, இவ மட்டும் சம்மந்தமா? கூட்டத்திலே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். என்ன சங்கிமங்கி? என்கிட்ட இதுக்கு தான் நான் எதுவுமே சொல்றதில்ல உங்ககிட்ட. என்ன அழகு? சும்மா ஃபன் ஃபன். சரி, கூட்டம் தான் கலைஞ்சு போயிருச்சே, நம்ம எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கோம்? ஏமா, 12 வருஷம் கழிச்சு நடக்கிற திருவிழா, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குரூப் சேரி கட்டினா என்ன நல்லா இருக்கும்ல? என்ன கலர் எடுத்து கட்டுவோம்? இந்த ப்ளூ கலர் மண்டையில் இருக்கே, இதே மாதிரி கட்டுவோமா? பாருங்க செல்வியக்கா, இவ என்ன எப்படி கிண்டல் பண்றானு. இன்னும் கொஞ்ச நாள் நான் சம்மந்தப்பட போறேன். என்ன எப்போ இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா? என் வயசு என்ன, அவ வயசு என்ன? இதுக்கு தான் நான் எல்லாரும் கூட இடத்துக்கு நான் வர்றதே இல்லை. சும்மா இரு அழகு. ஏன்? சரி, வேற எந்த கலர் எடுப்போம் நீங்க சொல்லுங்க. என்கிட்ட பேசாத நீ. இதுக்கு தான் அவன்கிட்ட நான் எதுவுமே பேசுறதில்ல. சரி, பேசாதீங்க. நான் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கலர் கலர் வாட் கலர் அப்படி கேட்குறேன். நீங்கள் ஒரு கலர் பேர் சொல்லுங்க. அப்போ நம்ம அந்த கலர் எடுப்போம். சங்கீதா வாமா, அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா. பாருங்க செல்வியக்கா, அவ எப்படி பேசுறானு. என் வயசுக்காச்சும் ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லையா? இவ பேசுறத பார்த்தாலும் மற்றவங்க என்னை பேசுவாங்க. அழகு, சும்மா இருமா, சண்டை இழுக்காத. சரி, என்ன கலர் எடுப்போம் எல்லாரும் சொல்லுங்க. அக்கா, குரூப் சேரிக்கெல்லாம் நாங்கள் வரல, நீங்கன்னா எடுத்துக்கிறீங்க. ஏமா நீ வரலன்னு சொல்ற? ஏன்னா அந்த ஊரில் பிறக்கவே இல்லையாங்க்கா, அவ லண்டன் காரியான். அழகு, நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேண்டாம். உன்கிட்ட நான் ஏதாச்சும் சொன்னனா? நீ எதுக்கு சண்டைக்கு வர? எனக்கு பிடிக்கல எல்லாரும் குரூப் சேலை கட்டுறது, அதுக்காண்டி நான் சொன்னேன். அக்கா, வராதவளை விடுங்கக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். அவங்க குரூப்பில் ஒரு 4-5 பேர் இருக்காளுங்க, அவளுக்கெல்லாம் வரமாட்டாளுங்க. நம்ம எடுத்து கட்டுவோம், பேசாம இருங்க. அது எப்படிமா? ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. நேத்தே கூட்டத்தில் உட்காந்து பெரிய மனுஷங்க எல்லாரும் பேசினாங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வரும்ல, நம்ம ஊருக்காரங்க எதுவும் தெரியாது. நம்ம ஊருக்காரங்க தான் பந்தி பரிமாறுறது, அன்னதானத்துக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் ஒரே மாதிரி குரூப் சேலை எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக சொன்னாங்க. சரிம்மா, உங்கள் விருப்பம் என்னமோ அதை நீ சொல்லிடு, கமிட்டியில் சொல்லிடு, பெண்கள் கமிட்டியில். அப்படியாக்கா, கமிட்டிலேயே சொல்லிட்டாங்களா? சரிக்கா, இது சேலை எப்படி கட்டணும்? காலையில் கட்டணுமா இல்லை நைட்டுக்கு மாவிளக்கு எடுத்து வரும்போது கட்டணுமா? காலையில் தான்மா, காலையில் தான் கட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தானே அன்னதானம்லாம் நடக்கும். நைட்டுக்கு அவங்க உங்களுக்கு பிடிச்ச சேலையை கட்டிட்டு வர வேண்டியதாம்மா. சரிங்கக்கா, அப்பனா சரி. சரி செல்வியக்கா, நாங்கள் வாரோம். செல்வியக்கா, உங்கள் வீட்டில் யாராச்சும் காப்பு கட்டுறாங்களா என்ன? ஆமாம்மா அழகு, நான் தான் கட்டுறேன் காப்பு. சரி சரிக்கா. அப்போ நம்ம சங்கிவங்கி வீட்டில் யார் கட்டுறா? சும்மா இருந்துரு அழகு, இனிமே என்கிட்ட நீ பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறாத, அவ்வளோதான் பார்த்துக்க. அக்கா, கூட்டம் முடிச்சிருச்சுல, நான் கிளம்புறேன்க்கா. வீட்டில் மாடுலாம் தனியாக கிடக்கு, நான் போகணும். இந்த மனுஷனுக்கு சோறு கொண்டு போகணும். நாளைக்கு சாயந்தரம் தானே காப்பு கட்டுறாங்க, நம்ம காலையில் போய் சேலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாம். கடைக்கு போயிட்டு எந்த சேலைன்னு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புவோம். அவங்க எல்லாரும் எந்த சேலை அதிகமாக சொல்கிறாங்களோ அந்த சேலையை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சரிக்கா, அதுவும் நல்ல ஐடியா தான்.
சரி நாளைக்கு காலையில் போயிட்டு வந்துடலாம். காலங்காத்தால ஒரு 7 மணிக்கு போனோம்னா மத்தியானத்துக்குள்ளே வந்துடலாம். என்ன ஏதுன்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணுங்க. யார் யார் வீட்டில் எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் தான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம்ல, நான் அதுலேருந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க்கா. ஆமாக்கா, அவள் சொல்கிறதும் கரெக்டு தான். பஸ்ஸில் எல்லாம் போயிட்டு வர முடியாது, லேட் ஆகிடும். வீட்டுக்கு வந்து வேற வேலையெல்லாம் பார்க்கணும். சாயந்தரம் காப்பு கட்டுறாங்க. எங்களோட அண்ணன் ஒய்ஃப் காப்பு கட்டுறாங்க, அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும். ஆமாம், அவங்களும் குழந்தை இல்லாமல் எத்தனை கோயில் குளம் தான் ஏறி இறங்குறாங்க. இந்த திருவிழா நடக்கிறதோட அவங்களுக்கு ஒரு குழந்தை நின்றுட்டா நல்லது. ஆமாக்கா, எங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் வருவோங்க்கா, நானும் என்னோட பசங்களும். அக்கா, எங்கள் வீட்டிலேருந்து நானும் தங்கச்சியும் தான் வர்றோம். தம்பி வந்து அவன் பசங்களோட சேர்ந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நாங்கள் 2 பேர். ஊதா கலரில் மண்டை இருக்கிறவங்க எல்லாருக்கும் வண்டியில் இடம் இல்லை. செல்வியக்கா, நான் ஒன்றும் வரல, நான் தனியாகவே போய் எடுத்துக்கிறேன். நான் வாரேன் செல்வியக்கா. என்ன அழகு! சும்மாக்கா, அவங்ககிட்ட வம்புளுக்கலைன்னா எனக்கு நேரமே போக மாட்டேங்குது. சரி அழகு, வேனுக்கு எவ்வளோ ஆகும் என்னன்னு சொல்லிடு. எல்லாரும் சேர்த்து போட்டு காசு போட்டு போயிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஃப்ரீயாக தான் வேன் எடுத்துகிட்டு வர போகிறேன். நாளைக்கு எந்த சவாரியும் இல்லை. நான் எடுத்துகிட்டு வரேன்க்கா. பெட்ரோலுக்கு மட்டும்தான் ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டுக்குருவோம், போதும். ஆமாம், அதுவும் சரிதான்.